இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே ரெண்டு பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை. இப்போ கிளம்பி போயிட்டார் இல்லையா? இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ, நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இதை கோவலனுக்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னு. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இதை நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால் இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம். அவன் என்ன பண்றான்? மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் எதிர்த்து மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு, இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்தர் எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. அவங்க ரெண்டு பேரும் கண்ணகி மதுரையை எரிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் இல்லை. இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா, மணிமேகலை. அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க, நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்? டான்ஸ் ஆட வரணும். இப்ப மாதவியோடைய தோழி சொல்றா, நீ அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இனிமே மணிமேகலையை உன்னைய மாதிரி நீ வளர்க்கணும், அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு விடு. இப்ப மாதவி என்ன சொல்லணும்? அவ என்னைய மாதிரிலாம் இருக்க மாட்டா, அவ வேற மாதிரி வளர்க்க போறேன் அப்படித்தானே சொல்லணும். அவ சொல்றா, இவ என் மக கிடையாது, மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்சேன். அவ யாருடைய மகள் தெரியுமா? காவலன் பேரூர் கணையெறி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை. மாதவி சொல்றா சார்.